இது வந்து ஆக்சுவலா 4 days பிஃபோர் என் வைஃப் கொடுத்தா அப்படி நீங்க இது கொடுத்தீங்க சோப் நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி என்ன பர்பஸ் இது சங்குப்பூ சோப்? சங்குப்பூ சோப் வந்து மெயினா வந்து ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் அண்ட் க்ளோவும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பர்பஸ் அது. இப்போ ஆக்சுவலா நிறைய பேர் கேட்கறது வந்து ஒயிட்னிங் க்ரீம் இதெல்லாம் கேட்பாங்க. ஒயிட்னிங் க்ரீம் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட டோனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு சங்குப்பூ சோப் அண்ட் ரெட் வைன் சோப் இது ரெண்டு தான் வந்து ஸ்கின் டோனை. ரெட் வைன் சோப் இருக்கு, நம்ம ரெட் வைன் சோப் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான சோப்ஸ் தான். பட் இது ரெண்டுமே என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே டோனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். இதுவும் வைஃப் நீங்க கொடுத்தேன்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. இது 3-4 days போட்டு இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. சங்குப்பூ இது சங்குப்பூ சேம் மாடல் இது இருக்கு. ஓகே ஃபைன். மெயினா இது வந்து நீங்க இன்டேக்ல கூட பாத்தீங்கன்னா சங்குப்பூ வந்து நம்மளோட நர்வ்ஸை வந்து காம் டவுன் பண்றதுக்கான எஃபெக்ட் இருக்கு. அண்ட் இது நம்ம அப்ளை பண்ணும்போதுமே நமக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதோட ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸ் வருதுன்னு பாத்தீங்களா, அதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாம்பு இது. இப்போ நாங்கள் மேக்ஸிமம் ஷூட்டிங் இருக்கும்போது எக்ஸ்டீரியர் ஷாட்ஸும் நிறைய இருக்கும், வெயிலில் இருக்கும். எங்களுக்கு ஃபேஸு இந்த ஹேண்ட்ஸில் டேன் ஆகும். அதுக்கு என்ன ப்ராடக்ட்? உங்களுக்கு பீட்ரூட் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் போடுறதுக்கு. ஆமாம், இது டீடான் பேக்னே சொல்லலாம் சார். ஆக்சுவலாக இது டீடான் பேக்னே சொல்லலாம். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், வீக்லி ட்வைஸ் கூட. இப்போ உங்களுக்குலாம் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அவ்வளோ ஒன்றும் சன் எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்றது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா சிக் ஷாம்புலாம் நல்லா இருக்கும். அது என்ன இந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்களா ஷைன் இருக்கணும், அந்த உங்க ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு சிக் ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்கும். பியர் ஷாம்பு நல்லா இருக்கும். அது வந்து இந்த ஃப்ளோ ஹேர்ஸ் கொடுக்கும் பாத்தீங்களா, ஹேர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளோ. ரொம்ப டவுட் இது, இந்த பியர் ஷாம்புனா பியரோட இது இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டவுட் இது கேட்டேன். சரி, எனக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1 month பாக்குறேன். எனக்கு இந்த ஐப்ரோஸ் பாத்தீங்களா, திடீர்னு இந்த 2-3 ஹேர் வந்து ஃபால் ஆகுது. அதுக்கு growth என்ன ஆக்சுவலா அதுக்கு தான் இந்த ஐப்ரோ growth. அந்த லேஷஸ்க்கும் இதுக்குமே லேஷஸ் அண்ட் ப்ரோஸ்க்கு அதுக்கான ஆயில் தான் இது. கேஸ்டர் ஆயில் வந்து மெயின் இதுல, அண்ட் காஃபி பீன் நிறைய இன்கிரீடியன்ஸும் இருக்கு அதுல. இது நைட் அப்ளை பண்ணா போதும். நைட்ல மட்டும் அப்ளை பண்ணணும். அந்த இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அது அப்ளை பண்ற மாதிரி தான் அந்த இதுமே கொடுத்துருக்கோம். லேஷஸ்க்கும் அண்ட் ஐப்ரோஸ்க்கும் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இது என்ன உள்ள சீட் மாதிரி இருக்கு? என்னது அது? காஃபி பீன். சும்மா லுக்குக்காக கொடுத்துருக்கோம். பட் காஃபி பீன்ன்றது அதோட ஒரு இன்கிரீடியன்ட் தான். சூப்பர். அப்போ எனக்கு சொல்யூஷன் வந்து ஹேர் கிடைச்சிச்சு, டேனுக்கு கிடைச்சு, ஐப்ரோ கிடைச்சு. ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ஆயிலி. காலையில் எந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டாலும் அப்படியே ஆயிலாவே தெரியுது. நான் நிறைய இடத்துல நல்ல லீடிங் பிராண்ட்ல சொல்லி வாங்கி போட்டேன். பட் எதை போட்டாலுமே ஆயிலியா இருக்கு. அது இல்லாம உங்கள்கிட்ட ஏதாவது அதுக்கு ஏதாவது? ஆயிலின்றது உங்க ஸ்கின் நேச்சர்னா ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஏஜிங் வந்து சீக்கிரமா தெரியாது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு அது ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம காலில் ஏதோ ஒன்று போடணும் இல்லையா? இப்போ போகிறோம் ஷூட்டிங் போகும்போது இந்த மாய்ஸ்சர் ஏதோ க்ரீம் போடுறோம் இல்லையா? அதுக்கு ஒயிட்னிங் க்ரீம் இருக்கு. ஆக்சுவலாக அதுவுமே பிக்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. அது வந்து அதிமதுரம்ட்டு அதோட மெயின் இது வந்து அதிமதுரம் இருக்கும். அது வந்து அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. ஸோ அது இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதிகா சோப் கூட சூட் ஆகிறதுக்கு. ஆமா, ஜாதிகா சோப் கூட அந்த ஆயிலோட இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஆமா. பட் இது சோப் வந்து ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். அது சோப் வந்து ஃபேஸ் யூஸ் பண்ண கூடாது. ஆக்சுவலா ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோப்பை விட இதுதான் பெஸ்ட். வாஷ் ஜாதிகா ஃபேஸ் வாஷ் இருக்கா நம்மகிட்ட? இல்ல இருக்கு. மீன்ஸ் அதான் சொல்றேன், டெய்லர் மேட் வேணும்னா தனியா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். pH பேலன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அண்ட் அந்த SPF லெவல் எல்லாமே கம்மி. இதுல என்ன பெனிஃபிட்ஸ்? ஆக்சுவலா இந்த சாஃப்ரானோட க்ளோ அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல சென்சிட்டிவான ஸ்கின்னுக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஆக்சுவலா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இது ஒரு 1 வீக்கா யூஸ் பண்ணிருக்கேன் சாஃப்ரான் சோப்பு. எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நான் இடையில PRP ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் போட்டுறேன். எனக்கு இப்போ நல்லா தான் இருக்கு. எனக்கு பெருசாக இல்லை. இவங்க சொல்றது உண்மை. இது ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் இது வாங்கி ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே பெஸ்டான ஒரு விஷயம் தான். இல்ல 1 வீக் இதை யூஸ் பண்றேன். டே அண்ட் நைட் இதை யூஸ் பண்றேன். ரிசல்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதுதான் பெருசா இச்சிங் இல்ல, ட்ரைனஸ் இல்ல. அதனால சோ மறக்காம வந்து அவுட் வந்து வாங்கி பாருங்க. சாஃப்ரான் உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னாவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இல்லீங்களா? ஆமா.
இன்னொன்னு என்னன்னா நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின் டைப் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்குவாங்க. அப்படி போகக்கூடாது. இந்த ஸ்கின் டைப் நம்மகிட்ட பாடி லோஷன்ஸ் இருக்கா? இருக்கு. வைட்னிங் லோஷன்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். பன்னீர் ரோஸோடது அண்ட் இது வந்து வைட்னிங் லோஷன். இதுல SPF இருக்குதுல? இருக்கு. சூப்பர். அண்ட் இது பன்னீர் ரோஸோடது. இது ரெண்டு எப்படி வர்க் இது பண்ணும்? இந்த இது வந்து டேன் இருக்கு, நிறைய டேன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து எனக்கு ஓகே, நான் எனக்கு நார்மலா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர் லோஷன் இருக்கு. இப்போ ஷூட் சன்லாம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த லோஷன் இருக்கு. நான் வீட்ல மேக்ஸிமம் இருக்கேன், எனக்கு மெயின்டைன் பண்ணா போதும்ன்றவங்களுக்கு இந்த ஷூட் மேக்ஸிமம் பீச் சைடு தான் இருக்கு. எனக்கு ஈஸியர் சைடு உங்களுக்கெல்லாம் இந்த வைட்னிங் லோஷன் தேவைப்படும் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு அந்த டேன் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மெயினா வந்து லைட் ரொம்ப ஆயிலியா இருக்கு, போட்ட ஸ்டிக்கி அந்த மாதிரி இல்ல, அப்படிலாம் இல்ல, நார்மலா இருக்கு. சோ இதுவும் ட்ரை பண்றேன். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். Thank you. ஸோ நீங்கள் இந்த அவுட்லெட் விசிட் பண்ணுங்க. வந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ மேக்ஸிமம் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.